ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மாத பலனை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து 4வது மாதம் பிறக்க இருக்குது. ஸோ ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 3 மாதம் முடிய போகுது. 4வது மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாளே ரொம்ப விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன விசேஷமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு. அதே போல் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள் கிழமை புதன்கிழமை. நிறைஞ்ச இந்த புதன்கிழமை ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு உத்தரமும் பௌர்ணமியும் வருது. ஸோ பங்குனியில் வரக்கூடிய உத்தரம் மகா பங்குனி உத்தரம், பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி மகா பங்குனி பௌர்ணமி. இந்த மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள்லே இந்த சிறப்புகள் கொண்டு பிறக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் கிரகங்கள் கூடி வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கேற்ப நாமளும் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும்போது கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். அதெல்லாம் நாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ ஏப்ரலில் என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலன்களையும் பரிகாரங்களையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பலன்கள் பரிகாரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பங்குனி உத்திரம் பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் இதிலெல்லாம் நிறைய மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை இப்போ நான் உங்களுக்கு புட்டு வைக்க போகிறேன். உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் நிலவக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஆனால் பெரிய வெற்றி, லாபம், பணவரவு ஆகியவையும் திருப்தியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு குடும்பம், திருமணம், பொருளாதாரம், வேலை, தொழில் இதிலெல்லாம் நிறைய மாற்றம் இருக்கும். இதிலெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முழுமையாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எதெல்லாம் சாதகமாக நடக்க போகுது அப்படிங்கிற சாதகமான விஷயங்களை முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல சாதகமாக என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாதம் திறந்த துவக்கத்திலேயே மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சில விஷயங்களில் பின்னடைவுகளையும் சில விஷயங்களில் அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் இந்த நிலை இருப்பதால் எந்த செயல்களை செய்தாலும் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருப்பினும் மற்ற கிரகங்களுடைய அனைத்துமே பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருப்பதால் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. மெயினாக பணவரவு மற்றும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குது. அதோடு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிப்பது மற்றும் புதன் வகர நிவர்த்தி பெறுவது ஆகிய அனைத்துமே பெரிய அளவுக்கு யோகங்கள் ஆகும். ஒரு சில நாட்கள் மனக்குறைகள் அல்லது சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மாதத்தில் கடைசி வாரம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சாதகன் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். இதனால் பொருளாதார ரீதியாக சின்ன பின்னடைவு உண்டாகும். அதுக்கான சாத்தியம் இருக்கிறது. வரவு செலவை திட்டமிட்டு செலவு செய்து செலவுகளை பெருமளவு குறைத்து கொண்டீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். வருமானம் சீராக இருக்கும். தடைப்பட்ட வருமானம், நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய தொகை ஆகியவை ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் கைக்கு கிடைக்கும். இருப்பினும் வீட்டுக்கான திடீர் செலவு ஏற்படும். அதனால் பிளான் பண்ணி செலவுகள் பண்ணணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு
உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சிக்கலோ பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாது. அதோடு வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும். குரு மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகம் தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சியையும் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களையும் சாத்தியமாக்கும். வேலை மாற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும். ஸோ அதற்கான முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். ஸோ வேலை தொழிலில் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன் என்ன, பணம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தான் மிக மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு, ஏப்ரல் மாதம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஏப்ரல் மாதத்தில் முதல் பகுதியில் சாதகமாக இருந்த வீட்டு சூழல் ஏப்ரல் மாதத்தில் 2வது பகுதியில் சற்று ஔசூரியமான நிலையை ஏற்படுத்தும். ஸோ வீட்டிற்காக மற்றும் குடும்பத்திற்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனக்குழப்பம், செலவுகள் அதிகரிப்பது, எதிர்பார்ப்புகள் உடனுக்குடையே நிறைவேறாமல் போவது, ஏதேனும் ஒரு இடத்தில் மரியாதை குறைவான நிகழ்வு நடப்பது உள்ளிட்ட சங்கடங்கள் ஏற்படலாம். அதோடு ஆடம்பர செலவுகள் தவிர்ப்பது மற்றும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஸோ மீறி அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன ஔசூரியங்கள் மற்றும் செலவுகள் ஏற்படும். மாதம் முழுவதுமே பொருளாதார பணவரவு, வாரக்கடன் வசூலாவது, வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஆகியவை அனுகூலமாக இருக்குது. ஸோ அந்த அனுகூலத்தை பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்து பலன் பெறுங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். இப்போ உங்கள் ராசிக்கு பெண்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய பங்குனி பௌர்ணமி பரிகாரத்தை சொல்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 1 அன்றைக்கே வர்றதுனால இந்த பரிகாரம் செய்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்த அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை இப்போ சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்துருந்தா போதும். வாசம் நிறைந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுத்து விட வேண்டும். அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் இன்றோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் ஒரு குண்டுமணி தங்கம், ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும். வாய்ப்பில்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் பெண்கள் நீங்கள் புதுசாக கொலுசு வாங்கி அணிஞ்சிங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. கணவருடைய கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரும் யோகம்தான். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்திற்குள் இல்லை இரவு நேரத்திற்குள் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாரும் கணவரிடம் சண்டை போடாதீங்க. இப்போவே கொலுசு வேண்டும் என்று அவரவர் நிதி நிலைமையை பொறுத்து இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வெள்ளி கொலுசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை கொடுக்கும். அதாவது இந்த வெள்ளியை நீங்கள் இந்த நாளில் வாங்கினால் இந்த வருடம் முழுவதும் மேலும் மேலும் தங்கம் வெள்ளி உங்களுடைய வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் ஒரு வேளை சின்ன பெண் குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு வெள்ளி கொலுசு சின்னதாக வாங்கி போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பிக்கை இருந்தால் ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் குடும்பத்திற்கு நிறைய நல்லது சேரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா பண்ணி பயன்பெறுங்க. இதுதான் பரிகாரம். ஸோ இந்த ஒரு வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள், பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து
பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.